2012 ஆண்டில் உலக மக்களுக்கும் உலகிற்கும் நடைபெற போகும் காரியங்கள் என்ன? இதோ இறைவன் இயேசு வெளிப்படுத்திய தீர்க்க தரிசன வார்த்தைகளை டாக்டர் பால் தினகரன் அவர்கள் உங்களுக்கு வழங்குகிறார். This year 2012, those who have practiced witchcraft against God's people and harassed God's people shall come out of darkness. தேவ ஜனங்களுக்கு விரோதமாக பில்லி சூனிய மாந்திரீக காரியங்களை செய்து தேவ ஜனங்களை கஷ்டப்படுத்தியவர்கள் மனம் திரும்பி கர்த்தர் பக்கமாய் தேறுவார்கள். This will be the year of their deliverance. இது பில்லி சூனியம் செய்கிறவர்கள் மனம் திரும்புகிற ஆண்டாய் இருக்கும். Next, அடுத்ததாக superstars of the world shall come to God's light, as God's glory shall fall upon them and bring them out of their binding darkness in 2012. உலக மக்களின் மத்தியிலே மிக பிரபலமாய் இருக்கக்கூடிய மக்கள் இந்த ஆண்டிலே தேவனுடைய மகிமை அவர்கள் மேல் இறங்குகிறபடியினால் அவர்களை கட்டி வைத்திருக்கும் இருளிலிருந்து தேவ ஒளியினிடத்தில் வருவார்கள். அதை விசுவாசித்து ஆமென் என்று சொல்லுவோமா? ஆமென். India shall have great peace within. இந்திய தேசத்திலே மிகுந்த சமாதானம் உண்டாயிருக்கும். The Lord says, ஆண்டவர் சொல்கிறார், my face shall shine on each state and shall bring forth great unity amongst its people. ஒவ்வொரு மாநிலத்தின் மீதும் என்னுடைய முகத்தின் பிரகாசத்தை நான் வீசச் செய்து மக்கள் மத்தியிலே மாபெரும் ஐக்கியத்தை உருவாக்குவேன். Wealth also shall be generated in each state. ஒவ்வொரு மாநிலத்திலும் வறுமை ஒழிந்து செல்வம் பெருகும். However, ஆகிலும் India shall fight over water. இந்திய தேசத்திலே தண்ணீருக்கான போராட்டங்கள் தொடரும். Until they resolve this water problem in the nation, God's blessings will not come upon India. தேசம் முழுவதற்குமான தண்ணீரை குறித்த பிரச்சனைகளை சுமூகமாய் தீர்த்து முடிக்கும் வரையிலும் தேவனுடைய முழு ஆசீர்வாதமும் இறங்குவதில்லை. This will be the next major issue in the country. நம்முடைய தேசத்திலே தண்ணீரை குறித்த பிரச்சனை மிகப்பெரிய பிரச்சனையாக மாறும். And now the things concerning the world. உலகத்தை குறித்த தீர்க்க தரிசனம். Developments in space missions shall take place. விண்வெளி பயணங்களை குறித்த முன்னேற்றங்கள் துரிதமாய் நடைபெறும். Inventions in space technology and in space regarding stars and the atmosphere around the earth shall take place to help humanity. New resources from fossils shall be found and they will have biblical value. விண்வெளியை குறித்த ஆராய்ச்சியும் பூமியை சுற்றிலும் இருக்கக்கூடிய சுற்றுப்புற சூழ்நிலையை குறித்த ஆராய்ச்சியும் இந்த ஆண்டிலே அதிகமாய் பெருகும். நட்சத்திரங்களை குறித்தும் பால்வெளியை குறித்தும் புதிய புதிய கண்டுபிடிப்புகள் உண்டாகும். அது மட்டுமல்ல, பூமிக்குள் புதைந்து கிடக்கும் முற்காலத்தில் வாழ்ந்த மிருகங்கள், உயிரினங்கள், அவைகளுடைய எலும்புகள் மற்றும் உயிர் பகுதிகளில் இருந்து புதிய கண்டுபிடிப்புகள் வெளியாகும். இந்த புதிய கண்டுபிடிப்புகள் வேதாகமத்தினுடைய வார்த்தைகளுக்கு ஆதாரமாய் அமையும். Amen. Amen. Peaceful transition of power and wealth will take place in the key countries of the world, and this will usher in key leaders of influence who will later be ushering in God's peace into the world. The new leaders will carry a propaganda saying God's peace can come only from God's word, and they will become the ambassadors of peace. Such leaders in the countries of the world will become ambassadors of peace in the world, and a network of such key leaders will be formed in the world, and the gospel of peace also shall reach the world through them. Those countries shall profit much and shall open their doors for the gospel. This will happen very quickly. சமாதானத்தை கொண்டு வரும் தலைவர்களை தேசங்களிலே புதிதாக ஆண்டவர் ஸ்தாபிப்பதை நீங்கள் பார்ப்பீர்கள். அவர்கள் எல்லாரும் கர்த்தருடைய வார்த்தையே சமாதானத்தை கொண்டு வரும் என்று சொல்லி கர்த்தருடைய வார்த்தையின் ஆதாரத்தில் தேசங்களை நடத்துவார்கள். அவர்களுக்குள் ஒரு ஒற்றுமை வரும். அப்பொழுது ஒவ்வொரு தேசத்திலும் கர்த்தருடைய வார்த்தைக்கான வாசல்கள் திறக்கும். இதை நம்பி ஆண்டவருக்கு ஒரு ஹalleluya என்று சொல்லுவோமா? Hallelujah. Amen. ஆண்டவரே நன்றி அப்பா. The Lord shall make his face to shine once again in Europe
ஐரோப்பா கண்டத்திலே தேவன் தம்முடைய முக பிரகாசத்தை மீண்டுமாய் வீச பண்ணுவார். Germany, Poland, Italy, and Czechoslovakia and France shall bind themselves together as one body, and they shall find key research solutions to human lives and new forms of life. ஜெர்மனி, போலந்து, இத்தாலி, செக்கோஸ்லோவேக்கியா, பிரான்ஸ் இவைகள் ஒன்றாக இணைந்து செழிப்பை அனுபவிப்பார்கள். அது மட்டுமல்ல, மனித வாழ்க்கையின் முக்கிய காரியங்களை குறித்த புதிய கண்டுபிடிப்புகளை இந்த நாட்டைச் சேர்ந்தவர்கள் கண்டுபிடிப்பார்கள். அதன் மூலமாக அவர்களுடைய செழிப்பும் அவருடைய தேசத்தில் இருக்கக்கூடிய தொழில் கூட்டமைப்புகளின் செழிப்பும் பெருகும். Russia shall remain quiet for some time in the world scene before it manifests once again as a world superpower. ரஷ்ய தேசம் உலக காரியங்களில் சில காலம் அமைதியாய் இருப்பதைப் போல தோன்றும். ஆனால் சீக்கிரமாக மீண்டுமாக உலக வல்லரசு ஆக அது தலையெடுக்கும். Giant leaps shall take place in scientific advancements there. ருஷ்ய தேசத்திலே புதிய நவீன விஞ்ஞான கண்டுபிடிப்புகள் பிரமிக்கத்தக்க அளவில் இருக்கும். They will also find God's peace within their shores and shall discover new resources in the country. தங்கள் தேசத்திற்குள்ளாக தேவனுடைய சமாதானத்தை அவர்கள் அனுபவிப்பார்கள். அது மட்டுமல்ல, புதிய ஆதாரங்களை, புதிய சக்திகளை அவர்கள் தங்கள் தேசத்தில் கண்டுபிடிப்பார்கள். However, eventually they will rise to subdue Israel. ஆகிலும் பின் நாட்களிலே ருஷ்ய தேசம் இஸ்ரவேலை அடக்கும்படியாக முயற்சி எடுக்கும். America shall have no shelter because it has refused to find shelter under my word in the company of my saints. என்னுடைய வார்த்தையின்படியும் என்னுடைய ஊழியர்களுடைய வார்த்தையின்படியும் அமெரிக்க தேசம் செயல்பட மறுத்து என்னை புறக்கணித்தபடியினால் அதற்கு பாதுகாப்பு இல்லாமல் இருக்கும். But because of its compassion to the neighbors of the world, I will surely bless it and bring resources to make it have influence. ஆகிலும் அமெரிக்க தேசத்தின் மக்கள் மற்ற தேச மக்களுக்காக பாராட்டுகின்ற மனதுருக்கத்தின் நற்கிரியைகளுக்காக நான் நிச்சயமாகவே அவர்களுக்கு கிருபையை தருவேன். என்னுடைய இரக்கத்தை அவர்களுக்கு கட்டளையிடுவேன். Malaysia, there will be change in the affairs of the Malaysian government. மலேசியாவின் அரசாங்கத்திலே மாறுதல்கள் வரும். It shall welcome all people with open arms to facilitate the state to grow as a nation, to influence and protect itself from calamities. எல்லா மாநிலங்களும் ஒன்றாய் இணைந்து எல்லா விதமான மக்களையும் அன்போடு திறந்த மனதோடு வரவேற்கும்படியாக மலேசியா தன்னுடைய கரங்களை திறக்கும். அப்பொழுது இயற்கை பேர் இடர்களிலிருந்து அது பாதுகாக்கப்படும். Indonesia will follow suit. இந்தோனேசியாவும் இப்படி அனைவரையும் வரவேற்கும் தேசமாய் மாறும். Calamities shall cease there. அந்த தேசத்திலும் இயற்கையின் பேரழிவுகள் நிற்கும். My face shall shine on the African countries and they will become men of influence. ஆப்பிரிக்க தேசத்தின் மீது என்னுடைய முகத்தின் பிரகாசம் உதிக்கும். அவர்கள் மிகுந்த செல்வாக்குடையவர்களாக உலகமெங்கிலும் மதிக்கப்படுவார்கள். And my grace shall come upon Portugal, and Lisbon will become a city of influence for all missionary activities in Europe. என்னுடைய கிருபையானது போர்ச்சுகல் மீது இறங்கி அதை நான் கனப்படுத்துவேன். குறிப்பாக லிஸ்பன் என்னுடைய ஊழியத்தினுடைய எல்லா விதமான செயல்பாடுகளுக்கு ஒரு மைய இடமாய் விளங்கும். ஐரோப்பாவிலே இது நடைபெறும். This is what will happen in Europe. The last 2 points. கடைசியாக 2 குறிப்புகள். God says that my grace shall come upon the Atlantic Ocean, where the depths of the sea shall bring forth great forms of life to sustain mankind in the realms of medicine, especially in growing tissues for healing and health. மனிதர்களுடைய வாழ்க்கைக்கு உதவி செய்யக்கூடிய விசேஷித்த கண்டுபிடிப்புகளுக்கு அனுகூலமாய் இருக்கும்படி அட்லாண்டிக் மகா சமுத்திரத்தின் ஆழங்களிலிருந்து ஆச்சரியமான கண்டுபிடிப்புகள் வெளிவரும். He that hears my voice shall be careful to invest in it. என்னுடைய குரலை கேட்கிறவன் இந்த காரியத்தில் முதலீடு செய்வான். Behold, my angels shall be seen where these finds are in the ocean. ஆழ்கடலிலே
எந்த இடத்தில் இந்த அருமையான கண்டுபிடிப்புகள் இருக்கிறதோ அங்கே என் தேவதூதன் அதை அடையாளம் காட்டுவான். This is very important for everyone in the nation. தேசத்தில் இருக்கக்கூடிய அனைவருக்கும் இது மிக முக்கியமானது. My peace shall radiate upon my servants who have labored hard until now, and they shall find rest in me. என்னுடைய சமாதானமானது இதுவரையிலும் எனக்காக போராடி உழைத்துக் கொண்டிருக்கிற என் ஊழியர்கள் மீது இருக்கும். அவர்கள் இனி முதல் இளைப்பாறுதலை பெற்று அனுபவிப்பார்கள். Their patience shall henceforth bear fruit in each country. ஒவ்வொரு தேசத்திலும் என் ஊழியர்களுடைய பொறுமைக்கு அவர்கள் நல்ல பலனை பெற்றுக் கொள்வார்கள். A new generation of young warriors shall rise up in my kingdom. என்னுடைய ராஜ்யத்திலே ஒரு புதிய இளைய தலைமுறை என்னுடைய ஊழியத்தை செய்யும்படியாய் எழும்புவார்கள். They shall have the blend of technology and be very courageous and shall conquer the ends of the earth through my word. அவர்கள் தைரியம் உடையவர்களாகவும் தொழில்நுட்பத்தை பயன்படுத்தும் திறனுடையவர்களாக இருப்பார்கள். உலகமெங்கிலும் என் ராஜ்யத்தை நிறுவும்படியாக அவர்களை பயன்படுத்துவேன். They shall know me and knowledge shall shine forth on them through my glory shining from my face. அவர்கள் என்னை அறிந்திருப்பார்கள். என்னை அறிகிற அறிவினால் அவர்கள் பிரகாசித்து என் மகிமையின் அடையாளமாய் உலகமெங்கிலும் இருப்பார்கள். God's glory is going to come upon us. நம்மீது தேவ மகிமை இறங்க போகிறது. எத்தனை பேருக்கு சந்தோஷம்? ஆண்டவருக்கு ஒரு ஹalleluya சொல்வீர்களா? Hallelujah. Praise the Lord. Praise the Lord. இப்பொழுது தேவனுடைய மகிமை நம்ம மீது இப்பொழுது இறங்க போகிறது. Right now God's glory is going to come upon us. எல்லாரும் கண்களை மூடி ஆண்டவரை நோக்கி பார்ப்போம். Shall we all close our eyes and look to God? Thank you Jesus. இயேசுவே உமக்கு நன்றி. பரிசுத்த ஆவியானவர் நம் மீது தமது மகிமை அனுப்புகிறார். The Holy Spirit is sending His glory upon us. இயேசுவை போல நம்மை மறுரூபப்படுத்துகிறார். He is going to transform us just like the way Jesus is. செழிப்பை பெருகச் செய்ய போகிறார். He is going to increase wealth. தீர்க்கதரிசன வார்த்தை வரப்போகிறது. The word of prophecy is going to come. நிறைவான ஆண்டவருடைய தேவ தூதர்கள் நம்மை சூழ்ந்து நமக்காக யாவையும் செய்ய போகிறார்கள். Countless angels of God are going to cover us, surround us and do everything for us. அற்புதங்களுக்கு பிறகு அற்புதங்கள் வரப்போகிறது. Miracles after miracles are going to happen. இருள் நம்மை பற்றிக்கொள்வதில்லை. No darkness will ever engulf us. இயேசுவை போல மறுரூபமாகிறோம். We will be transformed to be like Jesus. இதுதான் இந்த வருடத்திலே ஆண்டவர் நமக்கு வைத்திருக்கும் ஆசீர்வாதம். This is the blessing the Lord has for us in this year. உலகத்திலே இருள் வரக்கூடும். There could be darkness in the world. கார் இருள் ஜனங்கள் மீது வரக்கூடும். Which darkness may surround the people of the ஆனால் இந்த world. வருடத்தில் இருந்து But from this year onward, ஆண்டவருடைய வருகைக்கான அடையாளங்கள் தோன்றும் வேளையிலே and even as the signs of His coming begin கர்த்தருடைய to happen, மகிமை ஒவ்வொருவர் மீதும் இறங்குகிறது. the glory of the Lord is coming upon உங்கள் everyone. மூலமே உலகத்திற்கு வெளிச்சம் வரப்போகிறது. Only through you the world is going to receive the light. நீங்களே உலகத்திற்கு வெளிச்சமாக இருக்க You are போகிறீர்கள். going to be the light of the world. ஆண்டவருக்கு நன்றி சொல்லுவீர்களா? Oh, let's thank Him. நீங்கள் இனி இருளை காண்பதில்லை. You shall not see darkness here. இருளை காண்பதில்லை. You shall not see இருளை darkness. காண்பதில்லை. You shall not see darkness. பரிசுத்தம் Holiness. ஆண்டவரோடு இணைந்திருக்கும் கிருபை Oh, grace that unites you with God. ஒவ்வொருவர் மீதும் இறங்குகிறது. It's coming upon everyone. இயேசுவை போல மாறுகிறீர்கள். You're going to be transformed like Jesus. பிசாசு உங்கள் பக்கத்திலே வரமாட்டான். No demon can come nearer to you. கண்களில் இச்சையே வராது. The lust of the eyes will not come. இயேசு Jesus. இயேசு Jesus. இயேசு Jesus. துரோகியான மக்களை பார்க்க மாட்டீர்கள். You will not see your betrayers. பண ஆசை கொண்ட மக்கள் உங்களை அலைக்கழித்தது போதும். And those people who troubled you with love for money will இனி not do it. நீங்கள் செழிப்பை காண்பீர்கள். Thereafter you will see more and more Hallelujah. wealth. Hallelujah. கர்த்தருடைய வல்லமை அதற்கென்று இப்பொழுது இறங்குகிறது. God's power is doing it. இறங்குகிறது. It's coming upon you. இறங்குகிறது. It's coming upon you. உள்ளத்தை திறந்த ஆண்டவருக்கு நன்றி சொல்லுங்க. Please open your heart and thank God. கடவுள் இறங்குகிறார். God is coming in. கர்த்தர் இறங்குகிறார். The Lord is coming in. கர்த்தர் உங்களுக்குள் உதிக்கிறார். Oh, the Lord is coming into you. கர்த்தர் உதிக்கிறார். The Lord is descending. கர்த்தருடைய மகிமை உங்கள் மீது பிரகாசிக்கிறது. Oh, the glory of the Lord is coming upon you. கர்த்தருடைய மகிமை உங்கள் மீது உதிக்கிறது. Oh, the glory of the Lord is shining upon you. கர்த்தரே உதிக்கிறார். Oh, the Lord is shining. ஸ்தோத்திரம். Hallelujah. எல்லாரையும் ஆண்டவர் புதிதாக்குகிறார். The Lord is transforming உங்கள் everyone. வழிகளை புதிதாக்குகிறார். Oh, He is opening new doors. குடும்பங்களை புதிதாக்குகிறார். He changes your family. வேலையை புதிதாக்குகிறார். Oh, He makes everything new. ஊழியத்தை புதிதாக்குகிறார். He makes your job new. எல்லா நோயும் வெளியே வரட்டும் இயேசுவின் In நாமத்தில். Jesus' name, let every disease come out. எல்லா டயபெட்டிஸும் எல்லா பிளட் பிரஷரும் எல்லா வலிகளும் எல்லா கேன்சரும் எல்லா மதியின் ஆவிகளும் வெளியே வரட்டும் இயேசுவின் நாமத்தில். In Jesus' name, let every diabetic, let every blood pressure, let every cancer, let every sickness, let every foolish decision making
habit, let it come out in the name of Jesus. ஏசப்பா Lord Jesus, என்னோடு ஜெபம் பண்ணும் எங்கள் அனைவரையும் இப்பொழுது சுகமாக்கும். Lord, heal everyone who is united with me in prayer. எல்லா நோயும் நரகத்திற்கு தூக்கி எறிகிறேன். Let all the diseases be thrown into hell. நாங்கள் இனி அதை சுமக்க மாட்டோம். Hereafter we will not carry it. சுகமான கர்த்தருடைய மகிமையை மட்டும் நாங்கள் சுமக்க போகிறோம். Only God's glorious healing will be our part hereafter. ஹalleluya. Hallelujah. ஆரோக்கியத்தை சுமக்கிறோம். Lord, we carry your glorious healing. வருடம் முழுவதும் மக்காக நாங்கள் வாழ வேண்டும், உழைக்க வேண்டும் அப்பா. Lord, all throughout the year we have to live and work for you. அதற்கு ஆரோக்கியத்தையும் சுகத்தையும் எடுத்துக்கொள்கிறோம். Lord, we take healing and health. மது பிள்ளைகளுக்கு சமுதாயத்திலே உயர்வை தருவதற்காக நன்றி. Lord, I thank you because you are elevating your people in the society. நீர் அதை உறுதிப்படுத்துவதற்காக நன்றி. Lord, I thank you for confirming it. இயேசு சுவாமி, Lord Jesus. எங்களோடு நீர் கூட வருவதற்காக நன்றி. Lord, we thank you for coming along with us. உலகத்தின் ஒளியாகிய இயேசு நம்மோடு வருகிறார். The light of the world, the Lord Jesus is coming with us. நம்மோடு வருகிறார். He is coming with us. அவருக்கு நன்றி சொல்லுவோம். Let's thank him. அவருக்குள் நம்மை வைத்து அவரை கூட்டிக் கொண்டு செல்லுவோம். He will keep us within him and carry us.